சரி. வாஷிங்டன் சுரேஷ் அவர்கள்ட்ட 2019 நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதிமுகவுல ஓபி ரவீந்திரநாத் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். 2வது இடத்துல ஈவி.கே.எஸ். இளங்கோவன் காங்கிரஸ் கட்சிக்கு அது ஒதுக்கப்பட்டது. அடுத்து 3வது இடத்துல தங்க தமிழ்ச்செல்வன் அமமுகவுல இருந்தப்ப 2019 நிலவரம் இது. 2014ல அதிமுகவுடைய பார்த்திபன் வெற்றி பெற்றிருக்கிறார். 2வது இடம் தான் திமுகவுக்கு. அதோட ஓட் ஷேரும் பார்த்தோம் அப்படின்னா 2வது இடத்துல 23%. ஆனா அதிமுக முதல் இடத்துல 53% வாங்கியிருக்கு 2014 தேர்தல்ல. அதே 2014ல மதிமுக தனியா நின்னு 12%. இப்ப நீங்க கூட்டணின்னு சேர்த்தா இத ரெண்டையும் நீங்க கால்குலேட் பண்ணுவீங்க. எப்படி இருக்கிறது தேனி தொகுதி? அவர் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டார் கேண்டிடேட் டிடிவி தினகரன் நிற்கிறாரு. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அவருக்குன்னு ஒரு தனி கரிஸ்மா இருக்கு. அவர் வாக்குகள் சேகரிக்கிறத விதமாக இருக்கட்டும், அவர் பேசுகிற விதமாக இருக்கட்டும், அவருக்குன்னு ஒரு தனி மதிப்பு இருக்குது. அவருக்கு டெஃபினட்டாக ஒரு நல்ல கேண்டிடேட் தான் இந்த பாஜக கூட்டணியில். தங்க தமிழ்ச்செல்வனும் அந்த ஏரியாவில் நல்ல மதிப்பு இருக்கிற ஒரு கேண்டிடேட் தான். இவர் அளவு கரிஸ்மா இல்லாட்டாலும் அவரும் அவங்களோட லோக்கல் லாங்குவேஜில், லோக்கல் டைலெக்டில் அவங்கள மாதிரி பேசுகிறது, நிதர்சனமாக பேசுகிறது, அந்த மாதிரி ஒரு நல்ல கேண்டிடேட் தான். கடைசியில் இது எது பாயில் டவுன் ஆக போகிறதுன்னா, எப்படி இந்த சமூக வாக்குகள் பிரிய போகிறது? இப்போ டிடிவி தினகரனுக்கு அவரோட சமூக வாக்குகள் எல்லாம் வரணும் அப்படின்னா, திருமதி சசிகலா அவர்கள் அவர் கேம்பெயின் பண்ணாருன்னா டெஃபினட்டாக ஒட்டுமொத்தமாக அந்த சமூக வாக்குகள் அவருக்கு வரும். அது இல்லாத பட்சத்தில் அது 100% அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமான்றது ஒரு சந்தேகம் தான். இல்ல அது எப்படி கேம்பெயின் பண்ணுவாங்க? சசிகலா அவர்கள் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இன்ன வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க. அவங்க அதிமுக அணி. இவரு அமமுகன்னு தனி கட்சி வச்சிருக்கிறாரு. நீங்க எப்படி அவர் கேம்பெயின் பண்ணுவாங்க? இல்ல அதான் நான் சொல்றேன். அது பண்ணினால்னு சொன்னேன் நான். பண்ண முடியாதேங்கறேன். ஆப்ஷனே இல்லையே. எப்படி பண்ணுவாங்க? அதனால தான் சொல்றேன், அந்த சமூக வாக்குகள் எல்லாம் என் மாசா டிடிவி தினகரனுக்கு போகுமான்றது ஒரு சந்தேகம். ஆனா ஒரு நல்ல கேண்டிடேட் தான். டெஃபினட்டா ஒரு டஃப் ஃபைட் கொடுக்க போறாரு. இது டெஃபினட்டா இந்த கான்ஸ்டிட்யூன்சி பொறுத்த வரைக்கும் ஒரு 10,000 50,000 வாக்கு வித்தியாசத்துல தான் வின் பண்ணுவாங்க. யார் வின் பண்ணாலுமே என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ரொம்ப கடுமையான போட்டி இருக்க போகுது இங்க. அவர் சொன்ன மாதிரி திமுகவுக்கும் அமமுகவுக்கும் தான் போட்டிங்க. மற்றவங்களுக்குலாம் அங்கே பெருசாக வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த மற்ற சமுதாயத்தில் இருக்கவங்கலாம் எப்படி ஓட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கும்போது, அது ஸ்ப்ளிட் ஆகுறது, எப்படி ஸ்ப்ளிட் ஆகுதுன்றதும் பார்க்கணும். அதிமுகவுக்கு ஒரு மற்ற சமுதாயத்தினரெலாம் ஒரு 35% கூட ஓட்டு போட்டாலும் அதிமுக ஒரு நல்ல கணிசமான வாக்குகள் பெறத்துக்கு வாய்ப்பு இருந்தாலும், அது யாரோ ஒருத்தரோட வெற்றியை தான் அது பேசிக்கலி தடுக்க போகிறது. ஸோ அதனால் அதிமுக வாக்காளர்கள் டிடிவி தினகரன் அவர்கள் வெற்றி பெறணும்னு நினைக்க போகிறாங்களா? இல்லை தங்க தமிழ்ச்செல்வன் வெற்றி பெற்றாலும் பரவாயில்ல, டிடிவி ஜெயிக்கக்கூடாதுன்னு நினைக்க போகிறாங்கன்றதான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அது ஜூன் 4ஆம் தேதி தான் நமக்கு தெரியும். பட் இது நல்ல ஒரு போட்டி இருக்க போகுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த கான்ஸ்டிட்யூன்சி பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக ஒரு டஃப் ஃபைட் கொடுக்க போகிறாங்க. 2 பேருமே நல்ல கேண்டிடேட்ஸ். 2 பேருமே ஒரு அந்த சமூகத்தில், அந்த ப்ரிடாமினன்ட் சமூகத்திலேருந்து வந்த கேண்டிடேட்ஸ். ஸோ பார்க்கலாம் எப்படி நடக்கும். இதுல ஒரு பாயிண்ட் நீங்க சொல்லியிருக்கீங்க, அதிமுகவுடைய நாராயணசாமி அவர்கள் இந்த 2 பேரோட வெற்றியை பாதிக்கக்கூடிய ஒருத்தரா அவர் இருப்பாரு அப்படிங்கிற ஒரு இதை சொல்றீங்க. திமுக அமமுக தங்க தமிழ்ச்செல்வன் வெர்சஸ் டிடிவி தினகரன், இவங்க 2 பேருக்கான வாக்குகள் எதை வச்சு நிர்ணயிக்கப்படும்னா அதிமுக அப்படின்னு சொல்றீங்க. அதிமுக நாராயணசாமிக்கு விழுகிற வாக்குகள் இவங்க 2 பேர்ல ஒருத்தர் வெற்றி அடையணும், ஒருத்தர் தோல்வி அடையணும் அப்படிங்கிறீங்க. அப்ப அந்த அதிமுகவுடைய இடம் அங்க தேனி தொகுதியில அப்படிதான் இருக்கா? ஆமா, நீங்க பாத்தீங்கன்னா 2019 ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு. ரவீந்திரநாத் அவர்கள் வெற்றி பெற்றதுக்கு காரணமே தங்க தமிழ்ச்செல்வன் தான். அன்னைக்கு தங்க தமிழ்ச்செல்வன் பெற்ற வாக்குகள் எல்லாமே பாஜகவுக்கு அகெயின்ஸ்டா இருந்த வாக்குகள். அன்றைய நிலைமையில டிடிவி தினகரன் எல்லா கான்ஸ்டிட்யூன்சிலையும் போய் பாஜகவுக்கு அகெயின்ஸ்டா தான் பேசினாரு. ஸோ அந்த வாக்குகள் எல்லாமே அதுக்கு தான் நான் சொன்னேன், சசிகலா அவர்கள் இன்னைக்கு கேம்பெயினுக்கு ஒரு பர்டிகுலர் கேண்டிடேட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அப்போ தான் அந்த சமுதாய வாக்குகள் எல்லாம் அந்த கேண்டிடேட்டுக்கு போகும். நீங்கள் 2014 எக்ஸாம்பிள் சொன்னீங்க, 53% அதிமுக வாங்கினாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் இருந்தாருன்றதை தாண்டி சசிகலா அவர்கள் அவர் பக்கத்திலே இருந்தாருன்றது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். அந்த 53%ல ஒரு சிக்னிஃபிகன்ட் பர்சன்டேஜ் சசிகலா அவர்களும் கண்ட்ரிபியூட் பண்ணாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால்
சசிகலா அவர்களுக்கு தான் அந்த ஒரு சமுதாயத்துல அந்த ஒரு ராஜமாதா மாரி ஒரு இமேஜ் அவங்களுக்கு தான் இருக்கே தவிர, டிடிவி தினகரனுக்கோ, இல்ல தங்க தமிழ்ச்செல்வனுக்கோ இல்லன்றது தான் என்னுடைய கருத்து.